அதுவும் இல்லாம அர்ஜென்டினா வந்து இது வரைக்கும் விளையாண்ட நாக் அவுட் மேட்சஸ்ல இந்த மேட்ச் ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிமியோனியை போட்டது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுச்சு. ஏன் சிமியோனி போட்டது பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுச்சுன்னா, செம்ம ரூத்லெஸ்ஸா இருக்காரு. பால வாங்கியே தீர்வேன், பவுல் ஆனாலும் பரவாயில்ல, பால வாங்கியே தீர்வுன்னு ஒத்த கால நின்னு செம பிரஷிங் பண்றாரு. கண்டிப்பா பயப்படுத்துறாரு. சிமியோனி மட்டும் கிடையாது, அர்ஜென்டினாவே ஸ்குவீஸ் பண்ணிருச்சு. இங்கிலாந்து பிளேயர்ஸே ஸ்குவீஸ் பண்ணி அவங்க வெளியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இது மேல. இப்ப இங்கிலாண்டும் வந்து பிரஸ் பண்ணாங்க, ஆனா அர்ஜென்டினா அந்த ஸ்குவீஸா ரொம்ப காமா, ஆமா, அந்த பிரஸ் வந்து ஈஸியா உடைச்சு அந்த எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் க்ளோஸா இருந்து ஈஸியா அந்த பிரஸ் வந்து உடைச்சு வீசிட்டாங்க. எப்படி ஸ்பெயின் ஆனாங்க பிரான்ஸ், அந்த மாதிரி அர்ஜென்டினா வந்து நல்லா அந்த டிகாடாக்கா அந்த அளவுக்கு ஸ்பெயின் அளவுக்கு போடணும், டிகாடாக்கா ஓரளவு வந்துச்சு, ஓரளவு இருந்து, ஆமா ஓரளவுக்கு வந்துச்சு. சோ அத வந்து ஈஸியா பிரஸ் வந்து உடைச்சு கடைசியில் டிஃபென்ஸ்க்கே போக வச்சிட்டாங்க அர்ஜென்டினா. அதுதான் வந்து அர்ஜென்டினாக்கு ஒரு பெரிய, ஆனா நார்மலா அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்ல கடைசி 15 நிமிஷம் அடிச்ச கோல் வந்து அதிகம். 15 நிமிஷத்துக்கு 2 கோலு 3 கோலு. இப்ப அத வந்து இவங்க யோசிக்காம இங்கிலாந்து சரி நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம், எல்லாம் உயரமா இருக்கா நம்ம டீம்ல, டான் பர்ன், ஸ்டோன்ஸ் எல்லாம் உயரமா, குயி எல்லாம் உயரமான ஆளா வச்சிருக்கோம், ஈஸியா தடுத்துடலாம்னு நினைச்சிட்டாரு. தப்பான கணக்கு போட்டு தப்பான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கண்டிப்பா மேட்ச் தோத்ததுக்கு வந்து டூச்சல் தான் காரணம், அது வேற யாருமே காரணம். அப்புறம் பிளேயர்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது வந்து என்னன்னா நம்ம இது பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னொரு கோலை போட்டா நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு ஒரு லாங் பாலோ ஒருத்தராச்சும் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்களும் அந்த பிச்சு ஒண்ணுமே பண்ணல. நம்ம ஒரு ராஷ்போர்ட கொண்டு வரதா இருந்தது, என்ன பண்ணிட்டாரு, கோல் போட்டாங்கன்னு உடனே வந்து டிஃபென்ஸ் கொண்டு வர ராஷ்போர்ட் வரதா இருந்தது அந்த டைம்ல. கார்டனுக்கு பதிலா ராஷ்போர்ட் வரதா இருந்தது. ஆக்சுவலா ராஷ்போர்ட வெயிட் பண்ண வச்சுட்டு டான் பர்னு, கான்சா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாரு டிஃபென்ஸ் பண்றதுக்கு. இப்ப என்ன போச்சு, ஃபுல் டிஃபென்ஸுக்கு பிளான் போட்டாங்க. இப்ப ராஷ்போர்ட முதல்ல கொண்டு வந்திருக்கணும், கடைசி 96வது நிமிஷத்துல கொண்டு வந்து என்ன யூஸ், ஒரு நிமிஷமா அவர் ஆடுவாரு ராஷ்போர்டு 2வது கோல் போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் பால் டச்சும் கிடைக்கல ஒண்ணு. ரெண்டாவது வந்து டோனி வந்து புதுசு, இவர வாட்கின்ஸ் அது ஒன்றும் பண்ண முடியாது. 95 மினிட்ல வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லுமே மடத்தனமான சப்ஸ்டியூஷன் எல்லாமே பண்ணி ஹோல்டிங். அதாவது வந்து இங்கிலாந்து அடுத்த லெவல் கம்மிங் ஹோமுக்கு இருக்கு. என்னன்னா அடுத்த லெவல் ஃபைனல் போய் ஃபைனல் தோத்தாவாச்சு பரவாயில்ல, ஃபைனலாச்சும் போயிருக்கோம் சொல்ற அளவுக்கு வச்சிருக்கலாம். இப்ப செமிஃபைனல் தோத்து தேர்ட் ஃபோர்த் என்ன ஆகும், 60 வருஷம் இன்னும் ஃபைனலே போக கிடையாது, செமிஃபைனல்லே தோத்துறாங்க. குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் அவ்வளவு, குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் அவ்வளவு, அதுக்கு மேல அவங்களாம் வர முடியல. ஆக்சுவலா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், கொஞ்சம் பிரஸ் பண்ணி கொஞ்சம் அட்டாக் ஹை லைன்ல டிஃபென்ஸ் பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த 5 எட்ட பேக்லாம் போயிருக்கவே கூடாது. ஆக்சுவலா அர்ஜென்டினாவை பிரஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பிரஸ் பண்ணி. இப்ப லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு டைம் மிஸ் பண்ணாரு பால, அதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம், யூஸ் பண்ணல இங்கிலாந்து. இல்ல அந்த மாதிரி அதை ஃபவுல் பண்ணி எல்லோ கார்டு வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கிளவரா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் இன்னொரு எல்லோ கார்டு வாங்கிட்டு ஓட்டமண்டி கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் கொண்டு வராங்க.